ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KBNK குட்டீஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் சித்ரா பௌர்ணமி நாங்கள் வந்து கொல்லிமலை போயிருந்தோம். அங்கே வந்து பெரிய சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குலதெய்வம். அதுக்காக அங்கே பார்க்க போயிருந்தோம். பெரிய சாமி வந்து பார்த்திங்கன்னா குடிசையில் தான் இருந்தாங்க. அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் குடிசையிலே தான் இருப்பாங்களாமா, அதெல்லாம் மாற்ற மாட்டாங்களாம். அதிலே ஸ்ரீ மாசி குடிலுன்னு தான் இருக்கும் போர்டில். அப்புறமா அங்கே வந்து நடந்து வந்த பாதை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மேலே தான் ஏறி நடக்கணும். நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. அங்கே வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய இடித்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நிற்கிறப்ப தான் இந்த வீடியோஸ் எடுத்தோம். அந்த இடத்துல மணி நிறைய இருந்துச்சு. மணி இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கே வேண்டுதல்லாம் எழுதியிருந்தாங்க. ஒரு கம்பி போட்டிருந்தாங்க, அந்த பக்கம் விழுந்துடலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்லா அடர்ந்த காடு மலையாட்டம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதை இருந்துச்சு, ஆனால் அந்த கல் குச்சி வேறு அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அதுவும் காட்டுவோம், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடிசைக்கிட்ட வந்து காசு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மரத்துலேயும் நிறைய காசு குத்தி வச்சுருந்தாங்க. இது ஒருத்தர் பண்ணது எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. இந்த காசை வந்து ஐயர் கூட எடுக்க மாட்டாங்களாம். எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நோட்டு அவ்வளோவா இல்லை, காயின்ஸ் தான் இருந்துச்சு. என் தம்பியும் எங்கள் தாத்தாட்டிருந்து வாங்கி ஒரு குத்துனா. அங்கே பாருங்கள், நோட் வந்து அந்த சேலையில் குத்தி வச்சுருக்காங்க. ஆமாம் தானேம்மா? சில்லற காசு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கவங்க வந்து காசு கீழே கடந்தது எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அங்கேயும் காடு மாதிரி தான் இருந்துச்சு பக்கத்தில். அங்கே அது மட்டும் இல்லாமல் நிறைய சவுண்டு கீன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு, காட்டுப்பூச்சி சவுண்ட் மாதிரி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அடர்ந்த காடாக இருக்குன்னு. தேங்காய் உடைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எவ்வளோ தேங்காய் உடைச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. குடிசை பக்கத்தில் அந்த சாமி, இன்னும் சாமி கோவில் அந்த குடிசையை சுற்றி தான் சாமியவே பார்க்கணும். கூட்டம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு, கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு போனதுனால அவ்வளோ இருந்துச்சு கூட்டம். இல்லைன்னா இருக்காதான். பௌர்ணமியும் அமாவாசையும் தான் கூட்டமாக இருக்குமா. இந்த சாமி பேர் என்னவோ சொன்னாங்களே, வேங்கை. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீட்லாம் எழுதி கட்டியிருக்காங்க. அது வந்து தகடு அங்கேயே கொடுக்குறாங்க. அதில் நம்ம வந்து நினச்சதை எழுதி கட்டணும். எஸ் மேம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து கொடுப்பாங்க. சாமி இருக்கிற இடத்துல கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கம்பம், கொடி கம்பம்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கம்பம். கொடி கம்பம் வந்து நான் பெரியாண்ட ஐயப்பன் கோவிலில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொடி கூட கட்டியிருந்தாங்க. அங்கே கருப்புசாமி அவங்களுக்குள்ளே வந்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குறி சொல்கிறாங்க சாமி. ஆனால் சாமி ஆடல, மற்ற இடத்துலலாம் ஆடுவாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டே சொல்கிறாங்க, உட்காரல. சாமி பார்க்க போவோம்ல, அந்த மாதிரி சாமி ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் உட்காந்துக்கிட்டு ஆடல. அவங்க தலையில கை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒருத்தவங்க தலையில் கை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுக்காக சொல்கிறாங்க, அவங்க என்ன வேண்டி வந்தாங்களோ அதை கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. தலை மேலே வச்சு தாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஆடாமல் நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே மணி கூட தொங்க விட்டுருந்தாங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் இதெல்லாம் கம்மின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா. இதோட அதிகமாக இருக்குமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போகிற பாதை. அங்கே வந்து நாங்கள் அம்மன் பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்து இப்படி ஸ்டோன்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கூட பாதையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற இடத்துலலாம் குச்சியாக இருக்கும். நான் வேறு தெரியாமல் வேறு செப்பல் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செப்பல் வச்சுட்டு என்னால் நடக்கக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது லாஸ்ட்டாக அதை கையில் எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தேன். மெதுவாக நடந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் ஃபாஸ்ட்டாகவே நடந்திருப்பேன். சபரிமலைக்கு போனதுனால எனக்கு ஏறினதும் தெரில, இறங்குனதும் தெரில. எங்கள் அம்மாலாம் மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தைக்கு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர் பேர் என்ன? செம்மேடு தான் போகிறதா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் வழி மாதிரி வேறு எங்கேயோ வந்துட்டோம். அங்கேயும் சந்தை இருந்ததுனால அங்கேயே
வாங்கலான்ட்டு அங்கேயே இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலை தான் அதுக்குள்ளே அது வரும். என் பேர் என்னமோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பலாப்பழம் வாங்கினோம், அப்புறம் பலாக்காய் வாங்கினோம், அப்புறம் வந்து அன்னாச்சி பழம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷெட்டு மாதிரி அந்த படுதாலாம் வச்சு போட்டிருக்காங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.